என் கூட படுக்காமல் போயிடுங்கன்னுட்டு நான் பார்க்குறேன் மாமா. 10 மாதத்தில் உங்களோட வாரிசை நான் என் வயிற்றுல சுமந்து நான் காமிக்கல. நான் உங்கள் அம்மாவுக்கு மருமகளே இல்லை மாமா. நீங்களா நானா பார்த்துட்றேன். அதுக்கு நான் என்ன பண்ணணுமோ பண்ணுவேன் மாமா, பண்ணுவேன். ஒருவேளை மாமா என் கிட்ட வரலன்னா என் வயிற்றுல அவரோட வாரிசு வளராமல் போச்சுன்னா என்னோடய வாழ்க்கை மொத்தமும் வீணாக போயிடும். கடவுளே, என்ன பண்ணுவேன்? ஒரு மாதிரி என்னவோ யோசிச்சுக்கிட்டு நிற்கிறாளே, என்னாச்சுன்னு தெரியலையே. இதில் இந்த த்ரிஷா வர முழுகாமல் இருக்கிறா. சொன்னால் இன்னும் வருத்தப்படுவாளோ? சொல்லித்தான் ஆகணும். எப்படி சொல்லாமல் முறைக்கிறது? அவர்தான் ஆகட்டும். நிமிஷா, சொல்லுமா. ஏண்டி, என்னாச்சு? எதுக்கு மூஞ்சி இப்படி வச்சுட்டு இருக்க? இல்லைம்மா, நான் மேலே மாமாவுக்கு காஃபி எடுத்துகிட்டு போய் கொடுக்கலான்னு போயிருந்தேன். சரி, அங்கே மாமா மாமா என்ன சொல்லி தொலைடி? மாமா சொல்கிறாரு, உன் மூஞ்சில் முழிக்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக பிடிக்கல. உன் மூஞ்சி பார்த்தாலே எனக்கு கோவமாக வருது. இதில் உனக்கு எனக்கு எப்படி ஃபஸ்ட் நைட் நடக்கும்? உன்னோட சுண்டு விரல் கூட நான் தொடமாட்டேன். கண்டபடி பேசாருமா. எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்னடி சொல்கிற? ஆமாம்மா, இப்படி தான் சொல்கிறாரு. அவர் என் மூஞ்சி பார்த்து கூட பேச மாட்டேன்றாருமா. அவர் ரூம் உள்ள போனாலே எரிஞ்சு விழுறாருமா. எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரிலம்மா. இதில் நான் எங்கம்மா 10 மாதத்தில் இந்த வீட்டோட மாமாவோட வாரிசு நான் பெற்று கொடுக்க முடியும்? எனக்கு ரொம்ப பயமாக இருக்குமா. என் வாழ்க்கை எங்கே நாசமாக போயிடுமோன்னுட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரிலம்மா. பேசாம அன்னைக்கிட்ட சொல்லிட்டா? இந்த விஷயம்லாம் எப்படிம்மா போய் அத்தைக்கிட்ட பேச முடியும்? பின்ன என்ன, உன் அத்தைக்காட்சி தானே 10 மாதத்தில் குழந்தை பெற்று கொடுக்கணுன்றா. நடக்கிறது நடக்காம இருந்தால் எப்படி குழந்தை நிற்கும்? இங்கே பார், இது அன்னிக்கிட்ட பேசி தான் முடிவு எடுக்கணும். அப்படி இல்லையா வேறு பிளான் தான் யோசிக்கணும். வேறு பிளான்னா? ஒன்றும் இல்லடி, நேற்று நீ பால் கொடுக்குறல்ல, அதில் ஏதாச்சும் தூக்க மாத்திரையோ ஏதாச்சும் கலந்து கொடுத்துடலாம். அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. என்னம்மா பேசுகிற? என்னை பார்த்தாலே அவர் எரிஞ்சு விழுறாருன்ற. காஃபி கொடுத்தா காஃபி குடிக்க மாட்டேன்றாருன்ற. இதில் எப்படிம்மா நான் போய் பால் கொடுத்தா பால் குடிப்பாரா? போம்மா. இங்கே பாரு, எங்கள் அண்ணன் பையன் எப்படின்ட்டு எனக்கு நல்லாவே தெரியும். அவன்கிட்ட கொஞ்சம் கண்ணில் தண்ணி விட்டு பேசு, அப்படி கரைஞ்சிடுவான். எனக்கு நல்லா தெரியும். நான் அவனை குழந்தைலேருந்து பார்க்குறேன். சுதாகர் எப்படின்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் சொல்கிறபடி செய். பயமாக இருக்குதுமா. யாருக்கு? உனக்கா? மாதிரிடி. இங்கே பார், நான் போய் வாங்கின்னு வந்து தரேன், கலந்து கொடுத்துரு. சரியா? சரிம்மா. நான் வரும்போது அந்த த்ரிஷாவை பார்த்தேன் மார்க்கெட்டில். எப்படி இருக்கா என் வீட்டு வேலைக்காரி? என்னவோ ரோட்டில் உக்காந்துட்டு வந்துட்டு இருந்தா. நான் பேசாமல் போகலான்னு தான் பார்த்தேன். கொஞ்சம் உசிப்பேத்து விடலான்னு பார்த்தா அவள் என்ன டென்ஷன் பண்ணி விட்டுட்டாடி. என்னம்மா சொல்கிற? உன்னை அவள் டென்ஷன் பண்ணலா? அப்படிலாம் டென்ஷன் பண்ணா? நான் சொல்கிறேன், நீ பதட்டமோ இல்லை வருத்தமோ படக்கூடாது, சரியா? என்னம்மா நீ வேற பயப்படுத்துற? சொல்லுமா, என்ன இது? அது த்ரிஷா முழுகாமல் இருக்கிறாடி. என்னம்மா வளர்ற? ஆமாண்டி, அவள் தான் என்கிட்ட சொன்னான் நான் முழுகாமல் இருக்கிறேன்னுட்டு. 1.5 மாதம் ஆகுதான். என்னம்மா இது? பெரிய சனியை போச்சுன்னு நிம்மதியாக இருந்தா இப்போ சின்ன சனியை வேற உருவாக்குதா? விடக்கூடாதுமா, விடவே கூடாது. அந்த வாரிசு மட்டும் இந்த வீட்டுக்கு தெரிஞ்சிச்சின்னா நம்ம கதை அப்புறம் அவ்வளோதான். ஏதாச்சும் பண்ணுமா? நான் அவளை மிரட்டிட்டு தான் வந்திருக்கேன். நீ பயப்படாத, மரியாதையா ஊரை விட்டு போன்னு சொன்னேன். ஆனால் அவன் நான் ஊரை விட்டு நான் போக முடியாது, ஆனால் அந்த வீட்டு வாசப்படிக்கிட்ட நான் வரவே மாட்டேன்னு சொல்லிக்கிறான். பார்ப்போம், மீறி வந்தாலனா அப்புறமா பார்த்துக்கலாம். இல்லைம்மா, இல்லை, அவள் இங்கே இல்லை, எங்கே இருந்தாலும் அந்த வயிற்றில் வளர்கிற குழந்தை உயிரோட இருக்கக்கூடாது, அவ்வளோதான். இங்கே பாரு மனுஷா, எல்லாத்துக்குமே ஆத்திரப்படாத, பொறுமையாக இரு. அவள் சைலண்ட்டாக அங்கேயே அவள் பாட்டுக்குன்னு இருந்தால் நம்ம விட்டுடலாம்.
மீறி உன்னோட வாழ்க்கையில் அவள் குறுக்கிட்டானா அப்புறமா பார்த்துக்கலாம். அம்மா இது அத்திக்கு தெரிஞ்சா? நான் சொல்ல மாட்டேன், நீயும் சொல்லிக்காத. அம்மா ஒரு வேளை இது மாமாக்கு தெரிஞ்சா என்ன நடக்கும்னு நினச்சாலே ரொம்ப பயமாக இருக்குதுமா. ஆமாண்டி, அதுதான் நானும் யோசித்தேன். முதல்ல அவருக்கு அவளை கண்டா ரொம்ப சொல்லணுமா, இப்போ வயிற்றில் வேற அவரோட குழந்தை உருவாகுதுன்னு தெரிஞ்ச உடனே அவர் நம்மளால மதிக்கவே மாட்டார். மேலே இருக்கிற பயமும் சுத்தமாக போயிடும். அதனால இது நீ சொல்லிக்காத, நானும் சொல்லிக்க மாட்டேன். சரியா? சரிம்மா. சரி, நீ போய் ரெடி ஆகு. நான் போய் மேலே கொஞ்சம் ரெடி பண்ணணும், டைம் ஆகுதுல்ல. இல்லைம்மா, நைட்டு ஃபர்ஸ்ட் நைட் நடக்காமல் போயிடுச்சுன்னா என்னம்மா பண்ணுறது? நீ தலைக்கு எடுத்துக்காத. இப்போ அண்ணி வந்துடுவாங்க. நானும் அண்ணியும் பேசி முடிவெடுத்து அப்புறமா அண்ணி எதுவும் பேசலைன்னா நான் பண்ணுறது பண்ணுறேன். நீ தலைக்கு எடுத்துக்காம போய் தலை ஃபுல்லாக பூ வச்சு ரெடியாகும் போ. சரிம்மா. என்ன பண்ணுறது? என்னாச்சு இவளுக்கு? இப்படி குட்டி போட்ட பூனை மாதிரி சுற்றிட்டு இருக்கா? ஏய் சுகுந்தா, சுகுந்தா. எப்படியோ அண்ணி வந்துச்சு. கண்ணில் தண்ணி விட்டு கொஞ்சம் அப்படியே அந்த ட்ராமா போட்டு சொல்லிட வேண்டியது தான். என்ன பண்ணி கேட்குறான்னு பார்க்குறேன். என் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு கடவுளே. நான் என்னத்தை பண்ணுவேன்? என் பொண்ணோட வாழ்க்கையே நாசமாக போக போகுதே. அது கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? சுகுந்தா, இப்போ என்னாச்சு? எதுக்கு அழுகிற? என்ன ஆகக்கூடாதோ அது ஆயிடுச்சு நீ. என் பொண்ணோட வாழ்க்கையை மொத்தமாக நாசமாக போச்சு நீ. இங்கே பார், நல்ல நாளாதுமா இப்படி ஒப்பாரி வைக்காத. முதல்ல என்னாச்சுன்னு சொல்லு, அப்புறமா நான் பார்த்துக்கலாம். அண்ணி, இன்னைக்கு சுதாகர் மாப்பிள்ளைக்கும் என் பொண்ணுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் இல்லையா அண்ணி? ஆமாம், ஃபர்ஸ்ட் நைட் தான். இப்போ என்ன அதுக்கு? என்ன ஆச்சு? அண்ணி, என் பொண்ணு சுதாகர் மாப்பிள்ளைக்கு காஃபி கொடுக்கறதுக்கு ரூமுக்கு போயிருக்கா அண்ணி. அதுக்கு மாப்பிள்ளை, உன் மூஞ்சில் முழிக்கிறதுக்கே எனக்கு பிடிக்கல, உன்னை பார்த்தாலே எனக்கு வெறுப்பாக வருது, மரியாதை இங்கேருந்து வெளியே போயிடு சொல்லி. அது மட்டும் இல்லை அண்ணி, நீ கனவுல கூட காணாத நான் உன்னை தொடுவேனிட்டு, என்னோட குழந்தை உன் வயிற்றுல வாரிசு வளராதுன்னிட்டு கட் அண்ட் ரைட்டாக சொல்லிட்டானா சுதாகர். இப்போ நான் என்ன பண்ணுவேன் நீ? என்னது? சுதாகர் ஃபர்ஸ்ட் நைட்டுக்கு ஒத்துக்கலையா? ஏன்? எதுக்கு? என்ன நீ தெரியாத மாதிரியே கேட்குறீங்களே. நம்ம தான் சுதாகர் மாப்பிள்ளையை பிளாக்மெயில் பண்ணி தானே மோனிஷா கழுத்தில் தாலி கட்ட வச்சோம். இதில் எப்படி அண்ணி நம்ம தாலி கட்ட வைக்கிறது தான் நம்ம ஒத்துக்க வைக்க முடியும், மற்றதெல்லாம் நம்ம எப்படி அண்ணி கட்டாயப்படுத்த முடியும்? சரி, நீ அழாத, நான் பேசுகிறேன் என் பையன்கிட்ட. சரி அண்ணி, மறக்காதீங்க அண்ணி. நீங்கள் வேற 10 மாதத்துல என் புள்ளிக்கு வாரிசு வரணும்னு சொல்லியிருக்கிறீங்க. இதில் ஃபர்ஸ்ட் நைட்டே நடக்காமல் இருந்தா என் பொண்ணு வயிற்றுல எப்படி அண்ணி குழந்தை தங்கும்? கொஞ்சம் சொல்லுங்க அண்ணி. அது மட்டும் இல்லாமல் சுதாகர் இன்னும் இந்த த்ரிஷாவோட நெருப்புலையே இருக்கிறார் அண்ணி. அது வேற பயமாக இருக்குது. இப்போ தானே தாலி கட்டி 2 நாள் ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக போக போக எல்லாம் மறந்துடுமா. அது எல்லாம் உன் பொண்ணோட கையில் தான் இருக்குது. நல்லா முன்னாடியில் முடிச்சு வச்சுக்க சொல்லு உன் பொண்ணை. அது கூட தெரியல, எப்படி ஒரே நாளைக்கு இப்படி ஆழ்ந்தா என்ன டக்குன்னு யாராலையும் மறக்க முடியாது தான். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் போகணும். சரி, நீ அழாத, நான் பேசிக்கிறேன். சரி அண்ணி. மோனிஷாங்க, நான் அவளை சமாதானப்படுத்தி அனுப்பி விட்டேன் அண்ணி. போய் ரெடியாக பண்ணிட்டு. பெட்ரூமெல்லாம் ரெடி பண்ணிட்டியா? பண்ணிட்டேங்க அண்ணி. சரி, இன்னும் 1/2 மணி நேரம் இருந்தாகுது. நான் அவனை கூப்பிட்டு புத்தி சொல்கிறேன். சுதாகரே, சுதாகரே, மா வாங்க கீழே. வரமா. என்னப்பா இது? அத்தை என்னென்னவோ சொல்கிறா. என்னம்மா? இங்கே பார்ப்பா சுதாகர், இனிமே த்ரிஷா உன் பொண்டாட்டி இல்லை நைட்டா. நீ மோனிஷா கழுத்தில் வர தாலி கட்டிட்ட. இதுக்கப்புறம் உன் பொண்டாட்டினா அது மோனிஷா மட்டும்தான். எப்போவுமே அந்த த்ரிஷாவை நினச்சி உன் வாழ்க்கையை நீ கெடுத்துக்காத சுதாகர். நான் உன் வாழ்க்கையை கெடுத்துக்கவா இல்லை இந்த த்ரிஷாவை யோசிக்கவா உனக்கு மோனிஷாவை கட்டி வச்சேன்? இங்கே பார், சொந்த விட்டு போகக்கூடாதுன்ட்டு
சொந்தத்திலேயே உன்னோட அத்தை பொண்ணையே கட்டி வச்சிருக்கேன். நீ பார், நிம்மதியாக அவ கூட குடும்பம் நடத்தி 10 மாசத்துல கொண்ட பெற்று இந்த ஊருக்கு நீ ஒரு ஆம்பளை நிரூபிக்கணும். மறந்துடாத. இந்த பார் சுதாகரே, இன்னும் 1 மணி நேரத்தில் உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் வச்சுருக்கோம், சாந்தி முகூர்த்தம் வச்சுருக்கோம். உன் ஜாதகப்படி இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்தா உனக்கு வாரிசு தளிச்சு நிற்கும், தெரியும்ல? இந்த பார் சுதாகர், அம்மா சொன்னபடி நடந்துக்கும், சரியா? பாருங்கம்மா, நீங்கள் என்னை பிளாக்மெயில் பண்ணி மோனிஷா காட்டில் தாலி கட்டி வச்சிருக்கலாம். ஆனால் என் சுண்டு விரல் கூட மோனிஷா கழுத்தில் படாது. நீங்கள் என்னை கொன்று போட்டாலும் சரி, அது நடக்கவே நடக்காதுமா. சுதாகரே, புரிஞ்சுக்கோங்கம்மா, நான் உங்கள் புள்ள தானேம்மா. என்னோட கஷ்டம் உங்களுக்கு புரியுதா இல்லையா? என்னால் த்ரிஷாவை மறக்க முடியலம்மா, அவ்வளோதான். இப்படி சொன்னா என்ன மாப்பிள்ள அர்த்தம்? அவங்க உங்களுக்காகவே குழந்தையிலிருந்து உங்களையே புருஷனா நினச்சிக்கிட்டு தன்னோட வாழ்க்கையை மொத்தமாக அழிச்சிக்கிட்டுன்னு ஒருத்தி நிற்கிறாளே, அவளுக்கு என்ன பதில்? இங்கே பாருங்க அத்தை, முதல்ல நான் உங்கள் பொண்ணு கழுத்தில் தாலி கட்டணுன்ட்டு நான் விருப்பப்படவும் இல்லை. உங்கள் பொண்ணு எனக்கு பொண்டாட்டி வரணுன்ட்டு நான் ஆசைப்படவும் இல்லை. நீங்கள் தான் எல்லாரும் சேர்ந்துட்டு என்னை பிளாக்மெயில் பண்ணி மோனிஷா கழுத்தில் தாலி கட்ட வச்சிங்க. அதுவும் என்னன்னு பிளாக்மெயில் பண்ணீங்க? த்ரிஷாவை கொன்னுடுவேன்னு சொல்லி தானே பிளாக்மெயில் பண்ணீங்க. வேறு எதுவும் சொல்லி பிளாக்மெயில் பண்ண முடியாதுல்ல? அதில் உங்களுக்கு தெரியல நான் த்ரிஷா மேலே வச்சிருக்கிற அன்பு? என்ன மாப்பிள்ள இப்படி புசுக்கு புசுக்குன்னு பேசினா என்ன மாப்பிள்ள அர்த்தம்? எதான் இனிமேல் த்ரிஷா வீட்டுக்கே வரமாட்டா. அவளை நினச்சிக்கிட்டு இப்படி வாழ்க்கையை கெடுத்துக்காதீங்க மாப்பிள்ள. உங்களுக்காகவே பிறந்த என் பொண்ணு மோனிஷா இருக்கிறா, ரொம்ப அழகாகவும் இருக்கிறா. அந்தஸ்துலேயும் எதுலேயுமே உங்களுக்கு குறைச்சலே இல்லை. அதே மாதிரி 10 மாதத்தில் உங்களுடைய குழந்தை அவ பெற்று உங்கள் கையில் கொடுப்பா மாப்பிள்ள. எனக்கு குழந்தை முக்கியம் இல்லை அத்தை, எனக்கு என் த்ரிஷா மட்டும்தான் முக்கியம். என் த்ரிஷா மட்டும்தான் முக்கியம். போதும், நிறுத்தடா. இங்கே பார், இப்போ சொல்கிறேன், இனிமே த்ரிஷா இந்த வீட்டுக்கு வர மாட்டா. உனக்கு அவள் பொண்டாட்டே இருக்கவும் மாட்டா. இனிமே உன்னோட பொண்டாட்டினா மோனிஷா மட்டும்தான். இந்த வீட்டோட மூத்த மருமக மோனிஷா மட்டும்தான். இங்கே பார், 10 மாசத்துல மோனிஷா கூட நீ குடும்பம் நடத்தி எனக்கு ஒரு குழந்தை பெற்று கொடுக்கலன்னு வை, அம்மாவை நீ உசுரோடவே பார்க்க முடியாது. ஆமாம் சுதாகரே, என்னால் இந்த ஊர் ஜனம் மொத்தம் உன் அசிங்கமாக பேசுறது தினம் என்னால் பார்க்க முடியல சுதாகரே. அந்த மலடியை உனக்கு 7 வருஷம் கட்டி வச்சு உன்னோட வாழ்க்கை நான் கெடுத்துருந்து போதும். என்னை மன்னிச்சிடு சுதாகர். நான் தான் அவளை பார்த்து கட்டி வச்சேன். இப்போது இந்த மோனிஷாவையும் நான் தான் உனக்கு கட்டி வச்சுருக்கேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. எந்த தாயும் தன்னோட பிள்ளையோட வாழ்க்கை கெடுக்கிறதுக்கு பார்க்க மாட்டா. நீ நல்லா இருக்கணும், உனக்கு ஒரு வாரிசு வரணும், நீ உன் குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இருக்கிறது நான் தினம் பார்த்து ரசிக்கணும். நம்மக்கிட்ட ஆஸ்தி பாஸ்தி காரு பங்களா காசு பணத்துக்கு எதுவுமே குறைச்சல் இல்லை. ஆனால் உன் முகத்தில் சந்தோஷமே இல்லைடா. அது ஒன்று தானே குறைச்சல். எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம்? அது ஆடுறதுக்கு இந்த வீட்டுக்கு ஒரு வாரிசு இல்லையே. அம்மா, அதான் தம்பியோட குழந்தை வருதேம்மா, வேற என்னம்மா வேணும்? அது வாரிசு இல்லை, அது நான் பார்த்து கட்டி வச்ச பொண்ணும் கிடையாது, இந்த வீட்டோட வாரிசும் கிடையாது. என்னோட மூத்த பிள்ளையோட வாரிசு மட்டும்தான் இந்த வீட்டுக்கு மூத்த வாரிசு. இங்கே பாசுதாக்கரு, கண்டதையும் பேசி அம்மாவுக்கு டென்ஷன் பண்ணாத. நான் சொன்னது தான். இன்னைக்கு உனக்கும் மோனிஷாக்கும் சாந்தி முகூர்த்தம் நடந்தே ஆகணும். இல்லை அம்மா உசுரோட இருக்க மாட்டேன். அப்படி போடு. பார் சுதாகர், சாந்தி முகூர்த்தத்துக்கு டைம் ஆச்சு, நீ போய் ரெடியாகும். அவள் ரூமுக்கு வருவா, சரியா? சொன்னது ஞாபகத்தில் வச்சுக்கோ. கண்டதையும் பண்ணுறேன்னிட்டு வாழ்க்கை கெடுத்துக்காத, உங்கள் அம்மாவையும் நீ இழக்காத. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். நீ போ சுகுந்தா, பால் ரெடி பண்ணு. சரிங்க அண்ணி. ரொம்ப யோசிக்காத சுதாகர், நீயே முடிவு பண்ணு. இந்த அம்மா உனக்கு உசுரோட உன் கூட இருக்கணும்னா நான் சொன்னபடி நீ செய். இல்லை அம்மா உனக்கு பணமாக கிடைக்கணும்னா உன் இஷ்டப்படி நீ நடந்துக்கோ சுதாகர்.
நான் என்ன பண்ணுவேன் த்ரிஷா? உன்னை உன்னை விட்டா வேற எந்த பொண்ணையும் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. நான் தாலி கட்டிட்டேன்னுட்டு ஒரே காரணத்துக்கு இப்போ மற்றது எல்லாமே நடக்கணுன்ட்டு விருப்பப்படுறாங்க. ஆனால் என்னால் அது எப்படி சாத்தியம்? முடியாது. என் மனசு முழுக்க நீ தான் நெறிஞ்சிருக்க த்ரிஷா, நீ தான் நெறிஞ்சிருக்க. என்னால் முடியாது த்ரிஷா, முடியாது. எனக்கு எப்போவுமே நீ மட்டும்தான் எனக்கு பொண்டாட்டி. நீ மட்டும்தான். உன் இடத்துல மோனிஷா இல்லை. வேற எந்த பொண்ணையும் என்னால் நினச்சி கூட பார்க்க முடியாது த்ரிஷா. கடவுளே, நான் இப்போ என்ன பண்ணுவேன்? எங்கள் அம்மா வேறு இப்போ பிளாக்மெயில் பண்ணுது. இந்த சாந்தி முகூர்த்தம் நடக்கலைன்னா எங்கள் அம்மா உயிரோடவே இருக்கவே மாட்டேன்து. நான் என்னன்னு பண்ணுவேன்? என்னை பிளாக்மெயில் பண்ணி தாலி கட்டி வச்சது இல்லாமல் இப்போ சாந்தி முகூர்த்தத்துக்கும் பிளாக்மெயில் பண்ணுறாங்க எங்கள் அம்மா. அது என்னால் சத்தியமாக முடியாது. என்னால் முடியவே முடியாது. இன்னும் எத்தனை நாளைக்கு நான் உன் ஃபோட்டோ மட்டுமே பார்க்க முடியும் த்ரிஷா? என்னால் முடியல. என் கஷ்டத்தை யாருக்கிட்ட நான் சொல்லிக்குவேன்? எங்கள் வீட்டில் எல்லாரும் என்னை சுற்றி என்னை பிளாக்மெயில் பண்ணி எல்லாம் செய்ய வச்சுக்கிறாங்க. இதில் கூட எங்கள் அம்மாவும் சேர்ந்துக்கிட்டு என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. எங்கள் அம்மாவுடைய வார்த்தையை மீறி நான் இன்னும் எதுவுமே பண்ண முடியாது. குழந்தையிலேருந்தே அவங்க சொல்கிற பேச்சையே நான் செஞ்சு வளர்ந்துட்டேன். இப்போவும் என்னால் எதுவுமே தட்ட முடியாது த்ரிஷா. நான் என்ன பண்ணுவேன் த்ரிஷா? நீ உன்னால் ஒரு குழந்தை பெற்று கொடுக்க முடியாதுன்னுட்டு உன்னை இப்படி பண்ணிட்டாங்களே. நீ ஒரே ஒரு குழந்தை மட்டும் பெற்று கொடுத்துருந்தா நானும் உன்னை பிரிஞ்சு இப்படி இருந்திருக்க மாட்டேன். நீயும் என்னை இப்படி பிரிஞ்சு வாழ்ந்திருக்க மாட்டேன் த்ரிஷா. ஆனால் அந்த கடவுள் நம்மளுக்கு ஒரு குழந்தை கொடுக்கலையே த்ரிஷா. கண்ணுக்குள்ள வச்சிருந்த காதலியே உன்னை இப்ப காணலையே. நீ ரெடி ஆகலையா? மா, புரிஞ்சுக்கோமா, என்னால் சத்தியமாக முடியாதுமா. எப்படிம்மா முடியும்? என் மனசு முழுக்க த்ரிஷா நெறிஞ்சி இருக்காமா. அவள் இருந்த இடத்துலையே மோனிஷாக்கு என்னால் இடம் கொடுக்க முடியாதுமா. புரிஞ்சுக்கோங்கம்மா. சரிப்பா, ஆச்சு. உனக்கு இந்த அம்மாவோட நேற்று வந்து அந்த த்ரிஷா தானே உனக்கு முக்கியமாக போயிட்டா. நான் சத்துருவேன்னு சொன்னால் கூட உனக்கு இன்னும் அவன் ஞாபகமாகவே இருக்குது இல்லையாப்பா? சரிப்பா, இந்த அம்மா இன்றைக்கே சத்து போயிடுற. அப்புறமா நீ எப்படியோ எவ கூட ஆச்சு போய் வாழ்ந்துக்கோ. நான் எதுவுமே வந்து கேட்க மாட்டேன். நான் போகிறேன். நான் அம்மா இன்றைக்கே சத்துடுறேன். நான் யாருக்குமே நான் இனிமேல் பாரமாக இருக்க மாட்டேன்ப்பா. நான் போகிறேன். அம்மா, என்னம்மா பேசுகிறீங்க? எந்த புள்ளியாச்சும் பெத்த தாய் வானான்னு சொல்லுவானா? என்னம்மா நீங்களே என்ன புரிஞ்சிக்க மாட்டேன்றீங்க. இப்படி குழந்த மாதிரி அடம் பிடிக்கிறீங்களேம்மா. யாரா அடம் பிடிக்கிறது? நீயா நானா? இங்கே பாரு சுதாகர், அவள் வீட்டு விட்டு போயாச்சு. அந்த மலடியை நீ நினச்சிக்கிட்டு வாழ்ந்துக்கிட்டே இருந்தா உன் வாழ்க்கை மொத்தமும் போயிடும்டா. உன்னை நம்பியே அவள் தாலி கட்டிக்கிட்டு இந்த வீட்டுக்கு வந்திருக்காடா. இங்கே பார், நான் ஒன்று சொல்லுவேன். இவோ நம்ம வீட்டு பொண்ணுடா. உன்னை நல்லா பார்த்துக்குவாடா. 10 மாதத்தில் உனக்கு வாரிசு பெற்று போட்டு உன்னோட மான மரியாதை எல்லாமே அவள் கட்டி காப்பாடா. சொன்னால் புரிஞ்சுக்க சுதாகர். நான் சொன்னபடி நீ செய்யலைடா, இந்த அம்மா சாவுறது தவிர வேறு வழியே இல்லை சுதாகர். கடைசியாக சொல்கிற சுதாகர், உனக்கு 5 நிமிஷம் தான் டைமு. மரியாதை நீ ரெடி ஆகிட்டு உன் ரூமுக்கு நீ போ சுதாகர். அவ்வளோதான் சொல்லுவேன். இல்லையா 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த அம்மாவோட உசுறு இருக்காது சுதாகர், இருக்காது. அம்மா, என்னம்மா பேசுகிற? நீயும் மாமா என்ன பிளாக்மெயில் பண்ணுற? எல்லாரும் சேர்ந்து என்ன கஷ்டப்படுத்துறீங்களே. ஒருவேளை நான் சத்துட்டா எல்லாருக்கும் நிம்மதியாக இருக்குமாம்மா? என்ன அப்படிலாம் பேசுகிற? இந்த அம்மா உன் வாழ்க்கைக்கு எது நல்லதோ அதனடா செய்வேன். இந்த அம்மாவை நம்ப மாட்டேடா. அம்மா, குழந்தையிலிருந்து நீ சொன்ன பேச்சு நான் இதுமா தட்டியிருக்கேன். எல்லாமே செஞ்சுருக்கம்மா. த்ரிஷாவை கூட நீ தானம்மா பார்த்து எனக்கு கட்டி வச்ச. அதாண்டா சொல்கிறேன்.
த்ரிஷவை நான் தானடா கட்டி வச்சேன். இப்போ நானே சொல்கிறேன், அவள் வானாடா, உனக்கு அவள் தகுதியானவள இல்லைடா. இங்கே பாரு, நம்ம ஆஸ்தி அந்தஸ்துக்கு எல்லாம் தகுதியானவ இந்த மோனிஷா தான்டா. அவளுக்கு எதுலேயுமே குறைச்சல் இல்லைடா. நீ நல்லபடியாக வாழ்வ, எனக்கு நம்பிக்கை இருக்குது. அம்மா சொல்கிற பேச்சு கேள்ற சுதாகர். ஊர் மொத்தமும் நீ ஆம்பளையோ இல்லைன்னு பேசுதுடா. சொல்கிற பேச்சு கேள்றா. உனக்கு 5 நிமிஷம் டைம் தரேன். முறையே ரெடியாக ரூமுக்கு போ சுதாகர். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இல்லைனா அம்மா சொன்ன மாதிரி 10 நிமிஷம் கழிச்சு அம்மாவோட உசுறு இருக்காது சுதாகர், உசுறு இருக்காது. மா மா அண்ணி அங்கே பாரு அண்ணி, மாப்பிள்ளை ரெடியாகிட்டு உக்காண்ட்ருக்கிறது. மோனிஷா மேலே எவ்வளோ பாசம் வச்சுக்கிட்டு கல்லா இல்லாத மாதிரி நடிக்கிறது. சுதாகர், சொல்லுமா. உன்கிட்ட இந்த அம்மா எதுவுமே கேட்டதில்லப்பா. இப்போ ஒன்றே ஒன்று கேட்குறேன். இந்த வீட்டுக்கு உன்னோட குழந்த, என் மூத்த புள்ள வாரிசு எனக்கு கொடுத்துருப்பா. 10 மாதத்தில் எனக்கு ஒரே ஒரு வாரிசு மட்டும் பெற்று கொடுத்துரு சுதாகர். அதை பார்த்துட்டு நான் கண்ணை மூடிடுறேன் சுதாகர். வேறு எதுவுமே வேணாம்ப்பா. இது ஒன்று மட்டும் எனக்கு பண்ணி கொடுத்துரு சுதாகர். மனுஷன் ரெடி ஆகிட்டாப்பா. இப்போ அவள் வருவா. அவகிட்ட எரிஞ்சு விழாமல் நான் சொன்னது நீ செஞ்சே ஆகணும் சுதாகர். இன்னைக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்தே ஆகணும். உன் ஜாதகப்படி இன்னைக்கு உனக்கு சாந்தி முகூர்த்தம் நடந்தா ரொம்ப நல்லா இருப்பாப்பா நீ. அதுக்கு தான் சொல்கிறேன், சரியா? அவன் மேலே எரிஞ்சு விழா சுதாகர். உனக்கு ஒரு வாரிசு உருவாக்குறத பாரு. நான் கிளம்புறேன். நொழி. இப்போ என்ன பண்ணுறது? இந்த மாமா வர என் கிட்டே வராத. உன் சுண்டு விரல் கூட நான் தொட மாட்டேன்றாரே. கடவுளே, என்னோடய வாழ்க்கையை நானே கெடுத்துக்கிட்டேனான்ட்டு யோசனையாக இருக்குது. அம்மாடி மோனிஷா, அடடே ஏன் பொண்ணா இது? ஏன் கண்ணு பற்றம் போலகுது. ஏன்டி இவ்வளோ அழகா இருக்க? மூஞ்சி இப்படி வச்சுட்டு இருக்க? நீ வேற சும்மா இருமா. அங்கே மாமா ரெடி ஆகாமல் கோச்சிங் உக்காண்ட்ருக்கு. இங்கே நான் மட்டும் ரெடி ஆகிட்டு என்ன பிரயோஜனம்? அடியே, அங்கே உன் மாமியார் கட்சி போய் எல்லாம் பேசிட்டு தான் வந்திருக்கா. உன் மாமா அங்கே ரெடியாக உக்காண்ட்ருக்கான். போய் பாரு. என்ன என்னம்மா சொல்கிற? ஆமாண்டி, உன் மாமா ரூமில் ரெடியாக உக்காண்ட்ருக்கான். போயிட்டு உன் மாமியார் காட்சி தான் பிளாக்மெயில் பண்ணிச்சு. நீ இப்போ சாந்தி முகூர்த்தம் நடக்கலை, நான் உசுரோடவே இருக்க மாட்டேன்னு சொன்ன உடனே சொல்லுமா அம்மா பாசம் புசுக்குன்னு ரெடியாகிட்டு போய் உக்காண்ட்ருக்கான். எனக்கும் அன்னைக்கு ஆச்சரியமாக போச்சு. சரி, அண்ணி பால் கொண்டாடுறாங்க, வாங்கிட்டு போ. நிஜமாவாம்மா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதுமா. வாங்க அண்ணி. மோனிஷா, இந்தா டைம் ஆச்சு. இந்த பால் எடுத்துக்கிட்டு ரூமுக்கு போமா. இந்தா கொடுசுகுண்டா. சரி, போயிட்டு சுதாரணமாக நடந்துக்கோ. என்ன ஏதாச்சும் ஒரு வார்த்தை சொன்னால் கூட கோவப்படாத, சரியா? சரிம்மா. இங்கே பாரு மோனிஷா, இது இன்னைக்குலேருந்து உன்னோட வாழ்க்கையை ஆரம்பிக்குது. 10 மாதத்தில் நான் சொன்னபடியே எனக்கு ஒரு பேரன் புள்ள பெற்று குத்துரு. இந்த வீட்டோட வாரிசு எனக்கு வேணும். அதுக்காக தான் உனக்கு கல்யாணமாக பண்ணி வச்சுருக்கேன் என் புள்ளிக்கு. அது மறந்துடாத. கண்டிப்பாத்த, நீங்கள் நினச்சபடியே 10 மாதத்தில் ஒரு பேரன் 2 பேர புள்ளி பெற்று உங்கள் மடியில் போட்டுடுறேன். நீங்கள் ஒன்று எங்கள் அம்மா ஒன்று பார்த்துக்கோங்க. இப்படி பேசினா மட்டும் ஆகாது மோனிஷா, அந்த காரியம் நடக்கணும். இல்லைன்னா இந்த அத்தை எப்படின்னு தெரியும்ல, த்ரிஷா இருக்கிற இடத்துல அப்புறம் நீ இருப்ப.